இந்த சிலையெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து வாவர்சாமி பற்றி சொன்னேன், எருமேலி பற்றி சொன்னேன். ஒரு இஸ்லாமிக் கனெக்ஷன் இருக்கு. இஸ்லாம் வந்து மதம் தோன்றியே 1400 வருஷங்கள் தான் ஆகுது. இந்தியாவில் இருக்கின்ற முதல் பள்ளிவாசல் என்பது சேரமான் பெருமாள் என்பவர் ஒரு சேர மன்னன். சேர மன்னன் முதல்ல வந்து இஸ்லாத்துக்கு மாறியதாகவும், நபிகள் நாயகம் காலத்தில் வந்து அரேபியாவுக்கு பயணம் சென்று அவருக்கு இஞ்சில ஊறுகாய் கொண்டு போய் கொடுத்தாராம் சேரமான் பெருமாள். அந்த சேரமான் பெருமாள் கட்டிய மசூதி தான் கொடுங்கல்லூர் பகவதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகவதி கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிற மசூதி தான் இந்தியாவில் முதல்ல கட்டப்பட்ட மசூதி. கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோயிலில் இருக்கிற பூசாரியும் இந்த மசூதிக்கு உண்டான பூசாரிகளும் இஸ்லாமியர்களும் யாரு இந்து பூசாரிகளுமாக சேர்ந்து ரெண்டும் பராமரிக்கிற பழக்கம் இன்னை வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த மத நல்லிணக்கம் ஒற்றுமைன்னு வரும்போது நீங்க நபிகள் நாயகம் மனிதனாக பிறந்து இறந்ததற்குண்டான தேதிகள் வருஷத்தோடு இருக்கு. 1400 வருஷங்கள் ஹிஜ்ரி. அதுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது சேரமான் பெருமாள் வந்து முதல்ல வந்து அந்த மசூதியை கட்டினார். அப்போ இஸ்லாமிய என்கின்ற மதம் கேரளாவுக்குள்ளே வந்துருச்சு. வரும்போது மனிதனாக ஐயப்பன் இருந்திருந்தால் தான் வாவர்சாமி புலிப்பால் எடுக்கிறதுக்கு போக முடியும் இல்லையா? அப்போ ஒரு மனிதனாக பிறந்து நாட்டார் தெய்வமாக இருந்த ஒன்றை நம்ம மோகினி கதையெல்லாம் கொண்டு வந்துட்டு பூசாரிகள் மட்டுமே வழிபாடு செய்து கொண்டிருந்த, ஆரத்திகள் எடுத்து கொண்டிருந்த ஒரு கோயில் நம்பூதிரிகள் கைக்கு போயிடுச்சு. நம்பூதிரிகளுக்கு போனதுக்கு பிற்பாடு வழக்கப்படி அவர் வந்து அந்த அவதாரம் எடுத்தார், இந்த அவதாரம் எடுத்தார், அதில் வந்து ஹரிஹரபுத்திரன் பிறந்தார் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு அது ஒரு சமய வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக போயிட்டு இருக்கு. எல்லோரும் வந்து வாவரையும் பார்க்குறான், எருமேலிக்கும் போகிறான், மசூதிக்கும் போகிறான்.